என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிக்க சொல்லி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் -1 + i. இப்போ கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இஜெட்னு எடுத்துக்கலாம். லெட் இஜெட் ஈக்குவல் டு -1 + i. இப்போ இதில் என்னென்னா ரியல் பார்ட்டுங்கிறது என்ன -1, இமேஜினரி பார்ட்டுங்கிறது என்னென்னா ஐ கொடுத்துருக்காங்க. ஐக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 ஞாபகம் வச்சுங்க. அப்போ +1 இருக்கனால இமேஜினரி பார்ட் 1. அப்போ ரியல் பார்ட் -1, இமேஜினரி பார்ட் +1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மாடுலஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா என்னென்னா r = ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. ஈஸியாக வச்சுருக்காங்க. ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ரியல் பார்ட் கொடுங்க, அடுத்த ப்ராக்கெட்டில் இமேஜினரி பார்ட் கொடுங்க. r = ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் மாடுலஸ் உடைய ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் அதே மாதிரி எழுதுங்க, ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். இது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டுங்கிறது ரியல் பார்ட் என்ன -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்த என்ன இருக்குது, இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட் இங்கே என்னமா இருக்குது, +1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 ஹோல் ஸ்கொயர் வந்துன்னா +1 வரும். இது +1, 1 + 1 √2 வரும்ப்பா. இப்போ ரூட் அப்படியே வச்சுங்க. இப்போ கால்குலேட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி கால்குலேட்டரை டைப் பண்ணுங்கள். ப்ராக்கெட் -1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர். என்ன வருதுமா 2. இந்த ரூட் அப்படியே வச்சுங்க. ரூட் வெளியே எடுக்க வேண்டாம். r = √2. இப்போ என்னென்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கும் போது என்ன இல்லைங்க, ஸ்டெப் 2 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆம்ப்ளிடியூடுங்கிறது என்னப்பா, தீட்டா. இப்போ தீட்டா கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்ன ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாங்கிறது என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணணும், கீழே ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் வரணும், மேலே தான் இமேஜினரி பார்ட் வரணும். அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்போ ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட ரியல் பார்ட். இப்போ tan இன்வர்ஸ் எழுதிடுங்க. இப்போ இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு என்னமோ வந்திருக்கு, +1 டிவைடட் பை ரியல் பார்ட் என்ன வந்திருக்குமா, -1. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்போயுமே என்னென்னா இங்கே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இந்த ஆங்கிள் இங்கே எழுதும்போது மட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவில் வரணும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம என்னென்னா இங்கே -1ன்னு எழுதிட்டு நம்ம கேன்சல் பண்ணி விட்ருங்க. சைனை மட்டும் கேன்சல் பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன வரும், tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1 வரும். 1/1ங்கிறதுனா tan இன்வர்ஸ் 1. இல்லைன்னா டைரெக்டாகவே கூட நம்ம கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது ஷிஃப்ட் அமுத்தி tan இன்வர்ஸ் வந்துடும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைடட் பை 1 கொடுங்க. இப்போ ஆன்சர் என்ன வருது, 45 டிகிரி. அப்போ ஆல்ஃபா = 45 டிகிரி. ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னமா, தீட்டா. அப்போ தீட்டா கண்டுபிடிச்சிருக்க என்னென்னா நம்மளுக்கு ரூல் இருக்குது. இது எந்த கால் பகுதி வரும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் பாருங்களேன். நம்ம கண்டுபிடிச்ச ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்போ ரியல் பார்ட் என்னமா வருது, -1. இமேஜினரி பார்ட் என்ன வருது, +1. இப்போ -1ங்கிறது நெகட்டிவ் சைன், +1ங்கிறது பாசிட்டிவ் சைன். இப்போ மைனஸ் வரக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இதில் என்னென்னா 4 கால் பகுதி இருக்குது. முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. இப்போ இதில் என்ன மைனஸ் கமா ப்ளஸ். இப்போ மைனஸ் கமா ப்ளஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் தான், -, அப்போ எந்த குவாட்ரனில் வருது, செகண்ட் குவாட்ரனில் வருது. அப்போ செகண்ட் குவாட்ரன் போது நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும், தீட்டா = 180 டிகிரி - ஆல்ஃபா. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இட் லைஸ் இன் என்ன குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இரண்டாம் கால் பகுதியில் இது வருது. சரிங்களா? அப்போ தீட்டா = என்ன வருது, 180 டிகிரி - ஆல்ஃபா. இப்போ இதில் நம்ம அதுக்கு என்னென்னா 180 டிகிரி அப்படி எழுதிக்கலாம். ஆல்ஃபாக்கு பதிலாக ஆக்சுவலி என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருப்பா. ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 45 டிகிரி. அப்போ 180ல் 45% என்ன வரும், 135 டிகிரி. இதான் தீட்டா. இப்போ மாடுலஸும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸோட வேல்யூ √2, தீட்டாவோட வேல்யூ 135 டிகிரி.